Namaste. Greetings to all of you. Grandmaster Chavahaksuyuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்துல இருந்து on Guru அப்படிங்கிற டாபிக்ல லாஸ்ட் செவரல் டேஸா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கான மிக முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்ப்போம். The teacher should teach according to the student's level. We could not ask Einstein to teach nursery school. You need a teacher according to your level. மிக பிராக்டிக்கலான சூத்ரா இது இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் டீச்சர் அவங்களுக்கு வருவாங்க அப்படிங்கறத இந்த சூத்ரா இன்டைரக்டா சொல்லுது. பல்வேறு இடத்துல இந்த குரு பத்தி பேசும்போது எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குருவை சீடர் தேடி கண்டுபிடிக்க முடியாது, குரு தான் சீடரை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறத நீங்க பல்வேறு முறை மகாபுருஷர்களோட புஸ்தகங்கள் படிக்கும் போது ஆர் கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் லெக்சர்ஸ்ல தான் நீங்க இதை கேட்டிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் தயாரா இருக்கும் போது அந்த டீச்சர் அப்பியர் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். பிசிக்கல் குரு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு தயாராயிருக்காங்களோ அந்த தயாரான ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற டீச்சர் அங்க வருவாங்க. ஓகே, அது ஒரு செய்தி. இந்த சூத்திரம் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மிக சாதாரண ஸ்டூடெண்ட்க்கு மிக பிரமாதமான டீச்சர் வந்தா கூட அது பெருசா யூஸா இருக்காது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லிட்டாங்க, ஐன்ஸ்டைன் மாதிரி ஒரு கிரேட் சயின்டிஸ்ட போய் நர்சரி ஸ்கூல் நடத்துறதுக்கு நீங்க கொண்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அறிவை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க எப்படி பார்ப்போம், அவங்கள என்ன ஆச்சு, ஒரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு, எந்த மொழி பேசுறாரு, எதுவுமே தெரியாது இல்லையா? அவங்களோட மிக உயர்ந்த அறிவு இந்த குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்? இவங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியும். அதுக்கு மேல எதுவுமே அவங்க புரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரிதான் குரு வருவாங்க. ஆனா மகாபுருஷர்கள் செய்யாத ஒண்ண கிராண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களே சார், மிக சாதாரண மனிதர்களோட அவங்க இங்க உட்கார்ந்து நடந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, பொறுமையா சொல்லி கொடுத்தாங்களே. தியாகத்திலே மிகப்பெரிய தியாகமா நம்ம சொல்றது இதுதான் சொல்றோம். லிட்ரலா மிக உயர்ந்த வளர்ச்சியோடைய கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அவங்க ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உங்களோட நடந்து பொறுமையா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அமர்ந்து எல்கேஜி அளவுக்கு அதோட கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள், எதனால அவங்கள சாதாரணமா சொல்றேன், தன்னையே யாரும் தெரியாத அளவுக்கு வளர்ச்சியுடைய மனிதர்கள் நடுவுல நடந்து தான் யாருங்கிறத உணர செய்வதற்கான பயிற்சிகள் கொடுத்து அவங்க உடல் இருக்கிற வரைக்கும் அவங்க இவங்க கூட இருந்து பேபி சிட்டிங் மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு அப்புறம் போன ஒரு மகா டீச்சர், கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர். இந்த மாதிரி ஒரு புண்ணியம், இந்த மாதிரி ஒரு குரு நம்ம கிடைக்கிறதுக்கு ஜென்ம 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 புண்ணியம் செஞ்சிருக்கணும். எக்கச்சக்கமான ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டீச்சர் கூட சேர்ந்து கூட உட்கார்ந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இந்த சூத்ரா அதெல்லாம் ஞாபகப்படுத்துது. இதை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.